அனைவருக்கும் வணக்கம் மக்களே. என்னைக்கு நடைபயிற்சி பற்றி சுருக்கமாக சொல்லாதீங்க, நல்ல விரிவாக சொல்லுங்கன்னு ஒரு சில நண்பர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து என்னிடத்தில் கேட்டார்கள். நலம் தரும் நடைபயிற்சி. மக்களை, இன்றைக்கி எல்லாருக்கும் சுகர் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், பிபி என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் இருக்குது. 40-35 வயசுலேயே வந்துடுது. அது காரணம் என்ன? ப்ராப்பர் ஃபிட்னஸ் இல்லை. குழந்தையிலேருந்து விளையாடணும், குழந்தையிலேருந்து நல்லா ஃபிட்னஸாக இருக்கணும். அது யாரும் இப்போ பண்ணுறதில்ல. சரி, இப்போ நாம் நடைபயிற்சி பற்றி வருவோம். நடைபயிற்சி கண்டிப்பாக நீரிழிவு நோய் மற்றும் 40 வயசுக்கு மேலே இருப்பவர்கள், இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் செய்யணும். ஒன்று, காலையில் நடைபயிற்சி நல்லதா, மதியம் சாயங்காலம் நல்லதான்னா காலையில் நடைபயிற்சி தான் உடம்புக்கு நல்லது. நடைபயிற்சி செய்வதற்கு முன்னால் ஒரு 1/2 லிட்டர், ஒரு 400 ml-லேருந்து 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், குடிச்சிட்டு நடக்கலாம். வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. காலையில் உடைப்பயிற்சி உடம்புக்கு நல்லது. நல்ல ஷூ யூஸ் பண்ணுங்கள். சாக்ஸு காட்டன் சாக்ஸாக போடுங்க, அது ரொம்ப நல்லது. இது காலுக்கு நல்ல, அதாவது எதனா கால் வலி இருப்பவர்கள், டிஸ்லோகேஷன் எதனா அந்த மாதிரி எதனா இருந்ததுங்கன்னா, மூட்டு வலியோ இல்லை ஆங்கிள் வலியோ இருந்ததுன்னா அதுக்கு உண்டான கிரிப் பேண்டு கட்டிட்டு நடக்கலாம், அது தப்பில்லை. இப்போ 40 வயசுக்கு மேலே 50 வயதுன்னு வச்சுங்களேன், 45 நிமிஷம் நடக்கலாம். 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் நம்ம நடக்கிறோம்னா சரியான நடைப்பயிற்சின்னு அர்த்தம். 10 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் நடந்தால் அது சரியான நடைப்பயிற்சின்னு அர்த்தம். அது மாதிரி 50லேருந்து 60 வயது உள்ளவர்கள், 60லேருந்து 70 வயது, 50லேருந்து 70ன்னு வச்சுங்களேன், இவங்கெல்லாம் ஒரு 30 நிமிஷம் நடந்தாலே போகும். ரொம்ப வேகமாக நடக்கிறார் ஒருத்தர், அவர் உடம்பு திடகாத்திரமாக இருக்கும், அவர் ரொம்ப வேகமாக நடப்பார். அந்த வேகத்துக்கு நாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளால் எவ்வளோ வேகம் நடக்க முடியுதோ அந்த அளவுக்கு நடந்தால் நல்லது. ரொம்ப டைட்டான ஆடைகளை அணியாதீங்க, இறுக்கமான ஆடைகளை அணியாதீங்க. ட்ராக் ஷூட் இப்போலாம் இருக்குது, ட்ராக்கு, ஃபேண்ட்டு, டிஷர்ட்லாம் இருக்குது. டிஷர்ட் பயன்படுத்துங்க. மேக்ஸிமம் டிஷர்ட்டும் ட்ராக்கும் போட்டால் நல்லது. அது மாதிரி நடக்கிற பொழுது பொறுமையாக பேசிட்டு நடந்துக்கிட்டே இருந்தால் ரத்தம் அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. திடீர்னு நின்றுட்டானா நின்று பேசக்கூடாது. நான் வாக்கிங் போகும்போது நடந்துக்கிட்டே கரெக்டாக போயிட்டு வந்துடணும். நின்று பேசிட்டு வாக்கிங் போகிறது அது நல்லதல்ல. அது மாதிரி வழக்கமாக நடைபயிற்சி செய்யும்போது திடீர்னு எதனா மூச்சு விட முடியலையோ, தலை சுற்றலாக இருக்கோ, வாந்தி மயக்கம், நெஞ்சு அடைக்கிற மாதிரி, இல்லை நெஞ்சு வலியோ, இல்லை தோள்பட்டை வலியோ, இதயம் படபடப்பாக இருந்தால் வாக்கிங் போகிறத ஸ்டாப் பண்ணிங்க. அது மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பெற்ற பிறகு தான் வாக்கிங் போகணும். அது மாதிரி நடைபயிற்சின்றது ரொம்ப கஷ்டமானதில்லை, எளிமையானது தான். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த சுகர் உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எம்சிஆர் செருப்புகள் இல்லைனா எம்சிபி ஷூக்களை அணிந்து கொண்டு, நல்ல ஷூ, இதமான நல்ல மெத்துன்னு இருக்கிற ஷூவை அணியுங்க. இப்போ நம்ம 45 நிமிஷம் நடக்கிறதுனால 300 கலோரியிலேருந்து 400 கலோரி வேஸ்ட் ஆகுது. அது உங்களுக்கு அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த நடைப்பயிற்சி பனிக்காலங்களில் நடைப்பயிற்சி செய்யும்போது கழுத்துக்கும் காதுகளுக்கும் நல்லா மூடிக்குங்க. குறைந்த நேர அளவு 20 நிமிஷம், அதிகபட்சம் அளவு 40 நிமிஷம். இந்த பெண்கள் 20லேருந்து 30 நிமிஷம் நடந்தால் போகிறோம். அவங்க ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 2.5 கிலோமீட்டர் நடந்தால் போகிறோம். நல்லா ஃபிட்னஸாக இருக்கிறவங்க 3 கிலோமீட்டர் நடக்கலாம். இளைஞர்களாக இருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க 5 கிலோமீட்டர் கூட நடக்கலாம். எல்லா இடங்களிலும் நடந்து வீட்டில் நடந்துக்கலாம். இங்கேயே தானே ரொம்ப பக்கமாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும், ஓப்பனில் இருந்தால் நல்லது. நல்ல காற்று நமக்கு சுவாசிப்பதற்கு ரொம்ப சக்தி தரும். எவ்வளவு தூரம், எங்கே, எப்போது என்பதை திட்டமிட்டு நடங்க. இப்போ 4 கிலோமீட்டர்னால் கரெக்டாக அது ஒரு அளவு வச்சுங்க. நடைபயிற்சி முடிந்தவுடன் 10 நிமிடம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். அப்போவே குடிக்கக்கூடாது. திடீர்னு அந்த ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடைபயிற்சிக்கு முன்னால் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் நீங்கள் இருந்தாலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனும் அதிக குளிர், வெயில், காற்று அதிகமாக வீசும்போது நடைபயிற்சி வேணாம். நல்லா நிமிர்ந்து விறப்பாக நடங்க, அதுதான் நல்லது. கை கால்களை நல்லா ஆட்டி, நல்லா கையை 2 கையை அப்படியே கையை அமைதியாக வச்சுட்டு 2 கையை நல்லா ஆட்டி நடங்க. வேகமாக நடந்துக்கிட்டே போகிறோம், திடீர்னு நிற்காதீங்க. படிப்படியாக வேகத்தை குறைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நடக்கிறீங்க, முடியலைன்னா கொஞ்சம் குறைச்சிங்க, போயிட்டே இருந்து அப்படி நிற்காதீங்க. அதே மாதிரி சூரியன், அதாவது 6 to 7 நடக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா 5 to 7, இந்த 2 மணி நேரத்தில்
5 to 7:30 கூட நடந்தால் ரொம்ப நல்லது. இந்த இந்த பூலோகத்தினுடைய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நடைப்பயிற்சியின் போது மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும். ரொம்ப இழுத்து விட்டுக்குன்னா அது மாதிரி போனோம்னா அதெல்லாம் அவசியம் இல்லை. அது மாதிரி கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக நடைப்பயிற்சி வாக்கிங் செய்யணும். கண்டிப்பாக நடைப்பயிற்சி நல்லது. அவங்க அரை மணி நேரம் அவங்க 6 மாதம் இல்லை 7வது 7 மந்த்து 8th மந்த் 9 மந்த் கண்டிப்பாக நடக்கணும். அப்போ தான் குழந்தை வந்து நல்லா சுகப்பிரசவமாக பிறக்கும். அது மாதிரி நடைப்பயிற்சி முடிச்சுட்டு போயிட்டு உடனே எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது அது இருக்கும் உடனே போய் 5 நிமிஷம் அப்படியே குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட்டு கொடுத்து அந்த சொட்டிங்லாம் போன பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம குளிப்பது நல்லது. அது மாதிரி நடைப்பயிற்சியில் 8 போடுறாங்க இல்லையா, அது 10 மீட்டர் நீளம் இருக்கணும். 8 போட்டு நடப்பாங்க. அந்த 10 மீட்டர் நீளத்தை அளந்துட்டு அதில் அப்படியே பெரிய 8 போட்டு நடக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷம் நடக்கலாம். அதுக்கு மேலே நடக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நடைப்பயிற்சிக்கு உண்டான நிலைப்பாடுகள். இந்த நடைப்பயிற்சிகள் செய்வதால் இந்த சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலாக வரும், பிபி குறையும். எதனா மன உளைச்சல் உள்ளவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு நல்ல பாடலாக கேட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம். சீக்கிரம் போய் சேராமல் 10 ஆண்டுகள் இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த பூலோகத்திலே வாழ்ந்து பயன்பெறலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.